ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டே வித் மாம். எல்லாருமே வந்துட்டு கேட்டிருந்தீங்க, டெய்லி ஏதாச்சும் அப்டேட் போடுங்கக்கா, டெய்லி தேவ்குட்டி பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து டே வித் தேவ்குட்டி அப்படின்னு நான் போடுறேன். வீட்டில் இருக்கிற நாள் வந்து நான் போடுறேன். ஏன்னா காலையில் ஸ்கூலுக்கு போயிடுவார், அப்புறம் லேட்டாக தான் வருவார். ஸோ ஃபுல் டே வந்து கவர் பண்ணோன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சாட்டர்டே சண்டேஸ் அப்படி எடுக்க பார்க்குறேன். இப்போ இன்னைக்கு என்ன வீடியோ, அவர் அங்கே தான் உட்காந்துருக்காரு, வரமாட்டாராம் வீடியோவுக்கு. அங்கே பாருங்கள், இங்க தெரியுதாரா? இதோ இங்கே தான் உட்காந்துருக்கான், சோஃபாவில் படுத்திருக்காரு. என்ன என்ன லுக்கு இங்கே பாரு. அவர் வரமாட்டாராம்மா வீடியோவுக்கு. நான் பேசணும்டா வாடா அப்படின்னா பாஸ் வரமாட்டாராம்மா. அங்கே வச்சு பேசலாமா? நானே இங்கே வந்துட்டேன், அவர் வரமாட்டாராம்மா, நானே வந்துட்டேன். என்ன அவர் பாருங்களேன், ஃபோனை நோண்டிட்டு இருக்காரு. தேவ்குட்டி இங்கே பாரு, தேவ்மாய் ஃபோன் கொடு, ஃபோன் கொடுங்க. தரமாட்டியா? சாப்பிடும்போது தானே ஃபோன் பார்க்கணும், சும்மா ஃபோன் பார்க்கலாமா? சாப்பிடும்போது மட்டும்தான் பார்ப்பான், அப்புறம் கொடுத்துருவான். இன்னைக்கு என்னமோ எடுத்து வச்சிருக்கான். தேவ்குட்டி கொடு, ஃபோன் கொடுங்க. அப்புக்குட்டி ஃபோன் கொடுங்க. தரமாட்டியா? பாரு, இங்க பாரு, இங்க பாரு தேவ, இங்க பாரு, கொடு, இங்க பாரு, போன் கொடு. நீங்க பாரு, நீங்க பாரு. போனே தரமாட்டானா, கோவம் வந்துடும் உடனே. என்ன அப்படி பார்க்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக குக்கிங் வீடியோஸ் தான். கேக் பண்ணுறது, ஐஸ்கிரீம் பண்ணுறது, பர்கர், பீஸா, அந்த மாதிரி ஐட்டம்ஸாக எல்லாம் பார்ப்பாரு உட்காந்து. தேவா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் சாருக்கு புரிய மாட்டேங்குது. முன்னாடி வீடியோலாம் எடுக்க இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னு வைங்களேன், ஆஹா அம்மா வீடியோ எடுக்க போகிறாங்க, ஜாலியாக வந்துடுவான். இப்போதான் ரொம்ப ஓவராக பண்ணுறான். ஃபோன் கொடு, அம்மா ஃபோன் கொடு. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, கொடுங்க, அம்மா கொடுங்க. செல்லக்குட்டிங்க வாங்க, செல்லக்குட்டிங்க வாங்க, பட்டுக்குட்டிங்க வாங்க. விளையாடுவோமா? நம்ம விளையாடலாமா? விளையாடலாமா? நம்ம அந்த இது எடுத்துருவாமா, நிதிக்குட்டி, அந்த தேவ்குட்டிக்கு அந்த இது விளையாடுவான் தெரியுமா, அதை எடுத்துருவா. அந்த அது அண்ணன் போட்டு விளையாண்டானே ஸ்டாக்ஸ், அதை எடுத்துருவா. தேவ் கொடுப்போம், அதான் எடுத்துருவா. தேவமாவா விளையாடுது, நாங்கள் விளையாடுவோமா? எப்படி ஒரு தள்ளி விடுறேன், தள்ளி விடக்கூடாது, விளையாடணும் கொஞ்ச நேரம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தள்ளி விடுறாரு. சேட்டைக்கார பையன், ரொம்ப சேட்டை. இப்பெல்லாம் சொல் பேச்சே கேட்கறது இல்லை, ரொம்ப கோவம் வருது. பேட் பாய் ஆகிட்டு வராது தேவ்குட்டி வர வர, அப்படித்தானே? சரி 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 நீ சரி நீ விளையாட வேணாம். சரி நீ என்ன பண்ணன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி என்ன பண்ணுறேன்னு சொல்லவா? நீ என்ன பண்ணன்ட்டு தூக்கி போடுற நீ. சரி வேணாம், நீ பண்ண வேண்டாம். நிவி குட்டி அதை எடுத்து அங்கே வச்சிருமா, கொண்டாங்க வச்சிடுறான். தூக்கி போட்டாரு பாருங்க, அங்கே நான் கொண்டு வச்சிருப்பா. அவன் தேவுக்கு வேண்டாமா, கோவம் வருது அவருக்கு. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, காலையில் எப்போவுமே ஸ்கூலுக்கு கிளம்புவார். இன்னைக்கு வந்து சரி, இன்னைக்கு இல்லை, நேற்று வந்து பாத்ரூம் போகல. ஓகேவா, அன்றாட வேலைகளை முடிச்சாதான் நான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அவனை எப்போவுமே பாத்ரூம் போகாத, டாய்லெட் போகிறதுனால சரி ஸ்கூலுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், சரிப்பா, அப்புறம் அங்கே போய் தொல்லை பண்ணுவான், அவங்களும் பாவம் கஷ்டப்படுவாங்க, மேமும் பாவம், கேர் டேக்கரும் பாவம். ஏன்னா அவனுக்கு ஒழுங்காக உட்காந்து போக தெரியாது, பாத்ரூமில் வந்து போக தெரியாது. வெஸ்டர்னாலும் உட்காந்து போக தெரியாது, இந்தியன்னாலும் அவனுக்கு உட்காந்து போக தெரியாது. வீட்டில் படுத்தே தானே போகிறான். அது எவ்வளவோ ட்ரைனிங் கொடுத்தாலும் அது சாருக்கு புரியவே மாட்டேங்குது. நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவனுக்கு வர டைம் வந்து போய் உட்கார வச்சுட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அவன் போகவே மாட்டேன்றான். அது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்துட்டு தேவ்குட்டி இங்கே வரியா? ஏன்ச்சு இங்கே வந்திருக்காரு பாஸு. இங்கே வா, இங்கே பாரு. ஃபோனை வைக்க வந்திருக்கியா? அவ்வளோ நல்லவன் ஆயிட்டியா நீனு? இல்லை ஃபோன் என்னாச்சு? ஃபோனை வைக்கிறேன்ட்டு என்னமோ பண்ணுறாரு பாஸ். ஃபோனை வச்சிரு. அப்பாக்குள்ளதான் எடுக்கக்கூடாது, அது அப்பாக்குள்ளது. அப்பா இங்கே வா, இங்கே வா. அப்பாக்குள்ளதான் எடுக்கக்கூடாதுமா.
அது சரி இங்க பாரு, இங்க பாரு தேவக்குட்டி, இங்க பாரு பண்ணு என் குட்டி பண்ணு சொல்லல என் தங்க குட்டில. அப்புறம் என்னாச்சுன்னா இப்படியே சொல்றேன் உங்களுக்கு, எத்தனை இடம் மாறுறேன் பாரு தேவக்குட்டி. அப்புறம் வந்து ஒழுங்கா தெரியுதா உங்களுக்கு? பேசாம உட்காந்துருவா. உட்கார கூடாதா? இத பார்த்து உட்காடுறேன். ஓ சேர திருப்ப கூடாதான், அப்படிதான் இருக்குமா? இதான் அம்மா இப்படி பார்த்து பேசுறேன், அம்மா இப்படி பார்த்து பேசுறேன். இங்க பாரு. சரி 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 சரி, அவர் சேர் வந்து அப்படித்தானே இருந்துச்சு, அப்படிதான் இருக்கணுமா? ரொம்ப ரூல்ஸ்ப்பா ரூல்ஸ், ஐயோ தாங்க முடியல. அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சு, அவன் வந்து டாய்லெட் போறதுனால ஸ்கூலுக்கு அனுப்பல. அங்க போய் அவன் இது பண்ணுவான்னு சொல்லிட்டு அனுப்பல. இவங்க அப்பாவும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, சரி எனக்கும் வீட்டுல வேலை இருக்கு, நான் வீட்டுல வேலை பார்த்துட்டு இது பண்ணிக்கிறேன், சரி அவங்களுக்கும் வீட்டுல வேலை இருக்குன்றதுனால நான் வீட்லயே வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வீட்லயே இருந்துட்டாங்க. ஆனா பாஸுக்கு வந்து இருக்க முடியல, ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணுமா, அவனுக்கு ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். எத்தனை இடம் ஆயிருக்கு தெரியுமா இவரால? அங்க போவாரா இங்க போவாரா, ஒரு இடத்துல நம்மள உட்கார விட மாட்டேன்றான். இங்க உட்காருவாமா, இங்க உட்காந்து பேசுவோமா. அப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு, ஸ்கூலுக்கு போறோம்னு ஒரே அடம் பாஸ். அவங்க அப்பாவை போட்டு டார்ச்சர் பண்றான். அவங்க வந்துட்டு ஏதோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்காங்க, முக்கியமா கேஸ் ஃபைலு பிரிண்ட் அவுட் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. பாஸ் எடுத்து கசக்குறாரு, போட்டு அந்த பேப்பரை கசக்குறாரு, என் கையை பிடிச்சி முறுக்குறான். அப்புறம் அந்த சோஃபா வெளில வந்து பெட்டு ஒன்று போட்டுப்போமே அதையும் பிச்சு எடுத்து, கொஞ்சம் பிச்சு இருந்து இன்னும் கொஞ்சம் பிச்சுட்டாரு. அது உள்ள வந்து துணி போட்டு வச்சிருந்தோம், ஒரு இவர் உச்சா போவாருட்ட, அதையும் எடுத்து பிச்சு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நாங்க இப்ப அவங்க டேடி வந்துட்டாங்களாம், போய் தொல்லை பண்றான். இதே வேலை அவனுக்கு, தொல்லை பண்றதே அவருக்கு பொழப்பா போச்சு. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. அந்த சேர்ல உட்கார கூடாதான், நேரா தான் இருக்கணுமா, அந்த சேர்ல திருப்பி போட்டு உட்கார கூடாதான். இப்பெல்லாம் பண்ணா எப்படி தாங்க முடியல என்னால. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, ஸ்கூல்ல மட்டும் பாஸ் நல்ல பேர் வாங்கிட்டு வர்றாரு. அன்னைக்கு அடம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணி, எப்பா நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு நம்ம வாயில இருந்து வர்ற அளவுக்கு அவன் வந்து பண்ணிட்டான், டார்ச்சர் பண்ணிட்டான். அது ஒரு முறுக்குறான் பாருங்க, எப்பா வலி தாங்க முடியல அப்படின்னு நிறமெல்லாம் தெரிச்சிடும் போல, அந்த அளவுக்கு அவன் பிடிச்சிக்காங்க பாரு. தேவ்கிட்ட யாராவது முறுக்கு வாங்கினா வாங்க, முறுக்கி விட்டுருவாங்க எல்லாத்தையும். என்ன தேவ் எப்படி முறுக்குவ? நம்ம இந்த படம் இருக்குல்ல, அது என்ன படம், இந்தியன் படம், இந்தியன் தாத்தா வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இப்படி குத்துவார். அது மாதிரி தேவு இப்படி ஒரு புடி பிடிச்சா அப்படி முறுக்குறான் பாருங்க, தாங்கவே முடியாது தேவா. அதனால அப்புறம் இந்த செம்ம வலி, எனக்கு உயிர் போயிடுச்சு, அப்படி வலிக்குது. தயவு செஞ்சு உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருங்கன்னு நம்ம சொல்ற அளவுக்கு அவன் பண்ணிட்டான். அப்புறம் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டாங்க. மணி ஒரு 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆயிரும் ஸ்கூலுக்கு போறதுக்கே. போயிட்டு அப்புறம் அங்க மேமே கேக்குறாங்க ஏப்பா லேட்டு அப்படின்னு. இந்த மாதிரி அவன் டாய்லெட் போலங்க, அதனால அனுப்ப வேண்டான்னு பார்த்தோம். ஆனா இவர் பயங்கர டார்ச்சர் பண்றாரு போகணும்னு. அவங்க மேம் ஒரே அப்படியே புகழ்றாங்க இவரை. தேவக்குட்டி வந்து எவ்வளவு பொறுப்பா ஸ்கூலுக்கு போகணும்னு வந்திருக்கான் அப்படின்னு மற்ற பசங்க கிட்ட சொல்லி இவரை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. என்னது பாராட்டினாங்களா உன்ன? ஆனா இவர் பண்ற சில்மிஷங்கள்லாம் எங்களுக்கு தான் தெரியும். இது உன் மூஞ்சி தெரியணும் தான் அதை திருப்பினடா. போன்லாம் கிடையாது, போனை வை நீ, அங்க போனை கொடு, போன்லாம் கிடையாது, இங்க வா. அதனால தேவக்குட்டி மாதிரி பட்டுக்கோ. இப்போ நான் போன் தரல என் பாஸுக்கு, அதனால ஒரு செம்ம கோவத்துல வந்துட்டு ஏசி ஜன்னலை திறந்து வச்சு அங்க மேல ஏசியை போட்டு ஃபேனை போட்டு இவர் ஹாயா படுத்திருக்காரு. அதுவும் இந்த பெட்டை பாருங்க எப்படி தள்ளி வந்திருக்குன்னு பாருங்க. பெட்டு இப்படியா பண்ணுவாங்க, எப்படி நவுண்டு போட்டிருக்கான்ட்டு ஒரு ஹாயா படுத்து கிடக்குறாரு. என்னது இது? இவர் அப்படியே பார்க்க அப்படியே நல்ல மாதிரியே இருப்பாரு, பண்றதெல்லாம் சேட்டை. அப்படிதானே தேவக்குட்டி? நீ டெய்லி என்னங்க பாரு, அது ஒழுங்கா இல்லையா, இது ஒழுங்கா இல்லையா. வீடுனா அப்படிதான் ராசா இருக்கும், வீடுனா அப்படித்தான் இருக்கும். நீ மட்டும் எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வைக்கிறியா? சொல்லு, நீ மட்டும் எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வைக்கிறியா? பாத்தீங்களா என் கையை பிடிக்காம பாருங்க. படுத்துக்கோ, கம்முன்னு பாட்டு. நீ
இன்னைக்கு அவர் பண்ண, அதாவது நேற்று அவர் பண்ண சேட்டைகள் தான் இது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு போவேன் அடம் பிடிச்சி போயிட்டு வந்திருக்காரு. அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிட்டு வந்திருக்காரு. அங்கே போனோன்னே ரொம்ப அமைதியாயிட்டார். ஆனால் அங்கே போனோடனே நல்ல பையன் ஆட்டம் இருந்துட்டு அவங்க கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்து அங்கேயே சாப்பிட்டாரு. 11 மணிக்கு போனார். அங்கே லன்ச் டைம் வந்து 12:30 12:45க்கு ஏன் நினைக்கக்கூடாதா, தள்ளி விட்றான். 12:45க்கு ஸ்டார்ட் ஆகும். அவர் சாப்பிட முடிய வரைக்கும் லன்ச் பீரியட் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடுவார் பாஸு. குடிச்சிட்டியாம்மா? சரி அங்கே வச்சிரு. குட் பாய். அங்கே வச்சிரு. பெரியம்மா டீ எங்க? எனக்கு டயர்டாகி எனக்கு நான் டீ போட்டுட்டே வந்துட்டேன். டயர்டாகி டீ போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மிதிக்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உட்காரக்கூடாதான். என்னென்ன பண்ணுறான் பாருங்க. ஒரு ஃபோன் கொடுக்கலன்னு இவ்வளோ இது பண்ணுறான். இப்போ வேற அப்பாவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அதுக்கு வேற நான் கிளம்பணும். அவங்களுக்கு டீ கொடுத்தாச்சு, நானும் கோ சிஸ்டருக்கு டீ கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நானும் குடிச்சிட்டு தேவுக்கு ஊற்றி வச்சிருக்கேன். பாஸ் வரல, நான் கொடுக்கல. பாஸுக்கு வேண்டாமா டீ? தட்டிக்கிட்டி விட்றாது ராசா. என்ன பண்ணுறான்? ஏசி ஆஃப் பண்ணுறாங்களா? பொறுப்பாக வச்சிருவாரு. இதெல்லாம் நல்லா தான் பண்ணுறான். கோவம் மட்டும் பயங்கரமாக வருது. சொல்ல வந்த இப்போ டாபிக் இன்னும் முடிக்கல நான். அங்கே காலைல என்ன கொண்டு போனாக்கா, மீன் குழம்பு கொண்டு போனான். குழம்பு மட்டும் தான் ஊற்றி கொடுப்பேன். வீட்டுக்கு வந்து மீன் வச்சு ஊட்டி விட்ருவேன். அவள் வந்தோடனே வந்து 3 மணி 2:45 3 மணிக்கு வருவான். வந்து வீட்லேயே அவர் சாப்பிடுவார். நான் ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். தேவக்குட்டி, செவட்டக்கார குட்டி. இந்த குட்டியை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேவக்குட்டி உங்களுக்கு பிடிக்குமா? என்ன பேசுனா அவ்வளோதான். பேச தெரிஞ்சது அவ்வளோதான். நம்மளை கேவலமாக திட்டுவோம் போலையே, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவோம் போலையே நீனு. என்ன சொரியா அரிக்குதா? சரி சரி, தட்டி விட்டுறக்கூடாது. தட்டி விட்டுறாத நீ பாரு. ஓகே, பாய் சொல்லிடலாமா? நான் தாத்தாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன். நீ அமைதியா வீட்டுல சமத்து பையனா இருக்கணும், சரியாம்மா? இப்ப பட்டு குட்டியா இருக்கணும், சேட்டை பண்ணாம இருக்கணும், சரியா? ஆமா, அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய் பாய், see you. இவரு சொல்லிடுறாரு பின்னாடி சரியில்லைக்கா. ஆமாவா? இப்போ நான் மட்டும் வீடியோக்கு பார்க்குறேன். நான் தள்ளி போகணுமா? நான் காட்டக்கூடாதான். சரி நான் போகிறேன். பாய். ஓகே, பாய் சொல்லி எல்லாருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டெய்லி வந்து அவர் என்னென்ன பண்ணுறாரு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதுக்கப்புறமாவது நான் சொல்ல வந்து காப்பாற்றணும் இல்லையா? எப்போவுமே சொல்லுவேன் வீடியோ போடுறேன்ட்டு, ஆனால் போடவே முடியல என்னால். பட் கண்டிப்பாக இப்படியாவது நான் பேசியாவது நான் உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். தேவக்குட்டியோட அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறேன். ஓகே, பாய் சொல்லி தேவக்குட்டி. பாய் 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 பாய். மூஞ்ச பாரு.